ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டைம் பாஸ் வித் கோமதி. நம்ம கொத்தவரங்காய் வச்சு சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: கொத்தவரங்காய், ஜீரகம், மிளகு, தக்காளி, உப்பு, வரமிளகாய், கடுகு, சின்ன வெங்காயம், புளி எடுத்துக்கலாம், பூண்டு, கருவேப்பிலை, தண்ணி, எண்ணெய். இதை வச்சு நம்ம எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். A few minutes later. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடு ஏறினோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், லைட்டாக பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சுற்றிலும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா சுற்றி வர்ற மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம நறுக்கி எடுத்துருக்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தவரங்காய் பொதுவாகவே நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதில் தான் அதிகப்படியான எதிர்ப்பு சக்தி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கொத்தவரங்காயில் இருக்குது. இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கக்கூடியது. நம்ம கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கும். கொத்தவரங்காயில் நார் சத்து அதிகம் இருக்கிறது. தினமும் உணவு நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா மலச்சிக்கலை சரி செய்யும். வரமிளகாய் சேர்த்துக்கலாம், சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புகள் வலுப்பெற செய்யும். தேய்மானம் அடைந்த எலும்புகளை கூட சரி செய்யும். தேய்மானம் அடையாமல் பாதுகாக்கும். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கிளறி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் ஒரு சிலருக்கு கொப்பளம் வரும், பருக்கள்லாம் வரும். அதெல்லாம் வராமல் தடுக்கிறது கூட இந்த கொத்தவரங்காயில் சக்தி இருக்குது. நரம்புகளுக்கெல்லாம் சக்தி கொடுக்கும் இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நரம்பு எல்லாத்துக்கும் நல்லா சக்தி கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம இதோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அதுவே வயிறு புண்ணெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை நம்ம எந்த உணவு எடுத்தாலும் அதில் கருவேப்பிலை சமையலில் தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறத விட இது மாதிரி வதக்கையிலே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அது உடம்புல நல்லா சாரும். நிறைய பேர் கருவேப்பிலையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இது மாதிரி அரைச்சி கொடுத்தோம்னா எது செய்கிறோமோ அதில் அந்த சத்தெல்லாம் இறங்கும். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். A few minutes later. மூடி திறந்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சுண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வதக்கையிலையும் லைட்டாக அந்த தண்ணி சேர்த்ததுலேயும் அந்த கொத்தவரங்காய் நல்லா வதங்கி வந்துருக்கும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம்.
A few moments later. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறி வந்துருச்சு. வரமிளகாயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு, நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு வரமிளகாயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய் தோல் வந்து திப்பி திப்பியாக வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டில் மிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம் எல்லா காய்களையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. மூடி போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், அரைச்சா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த சட்னி செஞ்சாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே இல்லை வதக்கலையே உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. நம்ம அரைக்கும் போது இது மாதிரி உப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் கூட நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. பாருங்கள், இன்னொரு சுற்றிட்டு வந்துடலாம். ஓகே, நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கொத்தவரங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சட்னியை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த கொத்தவரங்காய் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றில் இருக்க குழந்தை வந்து குறைபாடு இல்லாமல் வளர வந்து உதவி செய்யக்கூடியது இந்த கொத்தவரங்காய். 5 minutes later. பாருங்கள், அடுத்தது தாளிக்கிறதுக்கு கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம கொத்தவரங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம கொத்தவரங்காய் சட்னி ரெடியாகி வந்துடுச்சு. இந்த கொத்தவரங்காய் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் வந்து வராமல் தடுக்குது. கொப்பளம் அந்த கரும்புள்ளியெல்லாம் வராமல் தடுக்குது. நரம்புகளுக்கு சக்தி கொடுக்கும் கொத்தவரங்காய். வலிகளுக்கெல்லாம் தலைவன் வந்து நரம்பு வலின்னு தான் சொல்லுவாங்க. மற்ற வலி கை கால் வலியெல்லாம் கூட தாங்கிக்கலாம். ஆனால் நரம்பு வலி வந்து ரொம்ப அதிகப்படியான வலியாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த நரம்பு வலிக்கே இது வந்து மருந்தாக பயன்படுது, சரி செய்யக்கூடியது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.